அனைவருக்கும் இனிய நாளை வணக்கம். எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, அதாவது காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு எல்லாத்துக்கும் பொதுவாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி அதிகமாக பேச தேவையில்லை. ஏன்னா ஆஃபிஷியலாக எல்லாம் போட்டாச்சு, அதுதான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சிரமம் பார்க்காம இன்னும் 3 மாதம் 4 மாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இனி அந்த 2023 பேட்ச் அவங்க அப்புறம் ஒரு 60 நாளுக்குள்ள சீனியாரிட்டி அதெல்லாம் போட சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 2023 போன எஸ்ஐயை விட்டதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க 2 வருஷமாக. ஸோ அவங்களோட நம்ம போட்டி போடணும்னா நாமளே எவ்வளோ அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கணுமோ அந்தளவுக்கு தயார் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணால் அது நம்மளுக்கு தான் கெடுதல். ஸோ எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு என்னோடய தனிப்பட்ட கருத்து, டிபார்ட்மெண்ட் கோட்டாலாம் இனி அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் ஃபிசிக்கல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது நீ எப்படி கேப்பபிள் பண்ணி நெட்டில் எப்படி விட போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதையும் பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ஜிகேன்னு ஆகிப்போச்சு. நேற்று சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருந்தாலும் கூட ஒரு 3-4 பாடத்தை படித்து முடிச்சிருக்கலாம் டக்குன்னு. ஓப்பன் கோட்டாவில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்களும் படிச்சிருக்கலாம். 3 பாடம் இன்றைக்கி இந்த ஒரு நாளில் 3 பாடம் படிச்சிருக்கலாம், சின்ன பாடத்தை தேர்ந்தெடுத்து. ஸோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ படித்து நம்மளுக்கு இனி ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தான் இது ரிவிஷன் பண்ணுற டைம். புதுசாக படிக்கிறவங்க ஒன்ஸ் அப்படியே படிச்சுட்டு போனாலே போதும், மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நெருங்கிடலாம். பயப்படாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையறதுக்கு உண்டான வழிகள் அதிகம். எதுக்குமே பயப்படக்கூடாது. சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. ஜிகேலேருந்து தான் எழுதணும். ஜிகே இனி மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொன்றா விடுவாங்க. ஜிகேன்னு தெரிஞ்சு போச்சு, ஜிகேலாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜிகேனா 6th to 12th வரைக்கும் படித்தா போதுமா சார் அப்படின்னா அது கிடையாது. ஜென்ரல் ஜிகே படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், கணக்கு படிக்கணும், எல்லாமே படித்து தாங்க ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம சேனலில் அப்பப்போ பாருங்கள், நிறையா முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.